4 காம்பு நல்லா இருக்கு. இங்கே வாரி ஈரோடு மணின்னு ஃபேமஸுங்க கொண்டா பார்க்கலாம்ண்ணா. வணக்கம்ங்க. ஈரோடு மணிகண்டன் யூடியூப் சேனல் பார்க்குறவங்க அனைவருக்கும் நன்றிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வாரம் வியாழக்கிழமை ஈரோடு மாட்டு சந்தையில் நம்ம மாடு எடுத்து கொடுப்போம். போன வாரம் மழை சகதியினால ஒன்றும் பெருசாக மாடு எடுக்க முடியல. இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா மழை சேறு சகதி விடிய மழை நிறைய பேர்ட்ட நம்ம வர வேண்டாம்னு சொல்லிட்டு நல்ல மாடு எதுவும் கிடைக்கல. அல்ல ஓரளவுக்கு சுமாரான பட்ஜெட் மாடுக்கு தான் எடுத்துருக்குறோம். கொஞ்சம் பெரிய பட்ஜெட் மாடுகளும் எடுத்துருக்குறோம். இல்லை பண்ணைக்கு விவசாயிகளுக்கு எல்லாம் நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம். வாரம் நம்ம இனிமேட்டு நம்ம சந்தையில் நம்ம ஈரோடு மாட்டு சந்தையில் நம்ம எடுக்கிற மாடுகள் அப்பப்போ வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய மாடுகள் மட்டும்தான் வீடியோ வரும், போட்டுக்கிட்டு இருப்போம். பாருங்கள், கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. மாடு தேவைப்படுறவங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். இல்லை ஏதோ டவுட்டாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நம்ம சொல்கிறேன். அப்படி என் ஃபோன் எடுக்காத பட்சத்துக்கு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம சொல்கிறோங்க என்ன ஏதுன்னு நம்ம விளக்கம் சொல்கிறோம். வாரம் வியாழக்கிழமையான மாடு நம்ம வாங்கி கொடுக்க. வெள்ளிக்கிழமை சீனாபுரத்தில் நம்ம வளர்ப்பு கண்ணுக்குட்டிகள் நம்ம சென ஊசி வைக்கிற வேறு தருணத்தில் நம்ம கண்ணுக்குட்டிகளும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வேறு எதாக இருந்தாலும் டவுட்டுக்கு ஃபோன் பண்ணுங்கள். நம்ம வாங்கி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா சென மாடு, கண்ணு மாடு, கண்ணுக்குட்டி அதுக்கு மட்டும்தான் வாங்கி கொடுப்போம். இந்த வத்தக்கறவை மாடு, கைப்பால் மாடு, அது போக வெட்டு மாடு அதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கறது இல்லைங்க. நம்ம இது 3 தான் வாங்கி கொடுப்போம். அந்த 3 நம்ம வாங்கி கொடுக்கறதில்ல. எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள், என்ன இதாக நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாடை இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சீனாபுரம் மாட்டு சந்தையில் நம்ம எடுத்த கண்ணுக்குட்டிங்க. இதாட்ட வளர்ப்பு கண்ணுக்குட்டி வேணும்னா நம்ம வெள்ளிக்கிழமையான காலையில் ஒரு 7-8 மணிக்கு ஈரோடுல நம்ம சீனாபுரம் சந்தையில் நம்ம எடுத்து கொடுக்குறோம். இதாவது தரமான வளர்ப்பு கன்று. நம்ம வெயிலுக்கும் ஏற்ற கண்ணுங்க. ஜாதி பிரீட்லேயும் நல்ல வெயில் தாங்குற வேரியும் கண்ணுக்குட்டிங்க. இது விழுப்புரம், மெட்ராஸு, இது எந்த ஏரியா வெயிலுக்கும் இது தாங்குற கண்ணுங்க. நம்ம இப்போ சிந்தாமணி கன்றுகளாட்டவோ இல்லை காரியமங்கலத்தில் இருக்கிற காரியமங்கலத்தில் மேக்சிமம் சிந்தாமணி கன்றுங்க தான் வரும். அதில் என்னென்னா இந்த கொம்பு சுட்ட கண்ணெல்லாம் இருக்குது. நம்ம கொம்பு சுட்ட கண்ணுங்க நம்ம ஏரியாவுக்கும் நம்ம ஏரியா மக்களுக்கு சில பேர்த்துக்கு அதை பராமரிக்க தெரியாது. அங்கத்தக்காரங்க பராமரிக்கிறாங்க, ஆனால் நம்ம எல்லாரும் அதை பராமரிக்க முடியுங்கிறது ஒரு சாத்தியமில்லாத பேச்சு. நம்ம நேரத்துக்கு அந்த கொம்பு சுட்ட காயங்கள் சரியாக ஆறல, இல்லை ஒரு செப்டிக் ஆகிருச்சு, இல்லை ஏதோ ஒரு செப்டிக் ஆகிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு குச்சியிலையோ மரத்துலையோ அது அந்த புண்ணு இருக்கிறக்க சுரிஞ்சாலோ செப்டிக் ஆகி அது இந்த சீத்தன்மைங்கிறது வர ஆரம்பிச்சிடும். சீத்தன்மை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா மாட்டுக்கு அது வைத்தியம் பண்ணுறது ரொம்ப சிக்கலான சூழ்நிலையாயிரும். அது எல்லா வைத்தியம் பண்ணலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. மாடு வாங்கிட்டு அந்த வைத்தியம் பண்ணுற மேலே நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாயிரும். அதனால் அது நமக்கு நடைமுறைக்கு செட் ஆகாது. ஒரு காக்காவோ குருவியோ ஏதோ மண்டையில் உக்காந்து கொத்தி விட்டுருச்சுனாலும் வம்பு. அது இல்லாமல் அது பிடிச்சி புழு வைக்கிற தன்மையாயிரும். புழு வைக்க மேலே மண்டை ஓட்டு வழியாக உள்ளுக்கு மண்டைக்குள்ளே புழு இறங்க ஆரம்பிச்சிடும். மூளையில் இப்போ செப்டிக் ஆகி புழு வைக்கிற இதாகிடும். அதனால் நம்ம அதாட்ட கண்ணுகளை தவிர்க்காததும் அவரவர்கள் விருப்பம். இருந்தாலும் நம்ம இந்த கொம்பு கண்ணுக்குட்டிங்க, கொம்பு ஜாதி கண்ணுங்க, வெயில் தாங்க, இதெல்லாம் உள்ளூர் கண்ணுங்க. இங்கே ஏரியாவில் உள்ளது வெயில் மழை அனைத்துக்கும் தாங்கக்கூடிய கண்ணுங்க. இதாட்ட கண்ணுக்குட்டி, தரமான கண்ணுக்குட்டி வாங்கினோம்னா நம்ம போய் இதெல்லாமே சென ஊசி வைக்கிற பருவத்தில் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு இதாட்ட வாங்கினோம்னா குறைஞ்சது ஒரு 30, 35, 40க்கு மேலே முடியும் இருக்குது. நம்ம வேலை முன்னப்பின்னா பேசி வாங்கிக்கலாம். வாங்கிட்டு கேரண்டியோடைய வாங்கிட்டு போனோம்னா நம்ம இடத்துக்கு செட் ஆகும். வெயில் மழை எல்லாத்துக்கும் தாகும். நல்ல கறவை திறனாக இருக்கிறதுனால இன்றைக்கி வாங்கினோம்னா ஒரே அந்த மாதத்தில் சென ஊசி போட்டு நம்ம ஒரு மாடாக்கிட்டோம்னா 10 மாதத்துக்குள்ளே மாடாக்கிட்டோம்னா நல்லா அதிக விலைக்கு போகிற மாடுகளாக நமக்கு செட் ஆகிக்கும். ஏன்னா நம்ம அதிக விலை போட்டு எல்லாத்தினாலும் மாடு வாங்க முடியும்னு சொல்ல முடியாது. இது சின்ன கண்ணுக்குட்டியாக இந்த சைஸுக்கு வாங்கி நம்ம ஒரு வருஷத்தில் மாடாக்கு மேலே இன்னும் ஒரு வருஷம் கழித்து பார்ப்போம் மாட்டு விலை இன்னும் விலை ஏறிக்கொண்டு இருக்கிறதுனால அது முன்னப்பின்னா இருக்கும். அதாவது ஏதாவது தரமான கண்ணுக்குட்டிகளும் சுத்தமான கண்ணுக்குட்டிகளும் நம்ம உள்ளூர் மேய்ச்சலுக்கு தகுந்த மாரி வாங்கணும். சும்மா ஹைப்ரிட் கண்ணுக்குட்டிகளை வாங்கிட்டு நம்ம அதை பராமரிக்க முடியாது. தூரத்துக்கு பார்க்க அழகாக தான் இருக்கும், ஆனால் அழகு தான் ஆபத்தாங்கிற முறையில் ஆயிரும். அதனால் எதுவுமே அவர்கள் விருப்பத்தை பொறுத்து நம்மளால் இதை பராமரிக்கும் தெரியும்னா நம்ம பராமரிக்கணும். இல்லை நமக்கு ஏதாவது நடுத்தரமான கண்ணுங்க வேணும், செவலை கண்ணு வேணும், இல்லை ஏதோ கருப்பு சட்டையில் நல்ல ஜாதி கிராஸ் வெட்டில் நல்லா அதிக கறக்கிற மாடுகள் கன்று வேணும்னா வாங்கலாம். என்ன ஒரிஜினல் ப்ரீடுக்கும் கிராஸ் ப்ரீடுக்கும் என்ன வித்தியாசம்னா
அது ப்ரீடுக்கு தகுந்த விலை தான். ஆனால் பால் என்னமோ ஒரு நாளைக்கு 20 லிட்ரு 15 லிட்ரு 20 லிட்ரு 25 லிட்ரு கறக்கிறதெல்லாம் அந்தந்த பால் என்னமோ எல்லாமே ஒன்று தான். ப்ரீடுகளுக்கு தகுந்த எடுத்த விலை நிலவரம் ஏறுது ஒழிஞ்சு மற்றபடி ஒன்றும் இல்லை. பால் என்னமோ இன்றைக்கி சொசைட்டி ரேட்டு 30-35 போகுதுன்னா எல்லா மாடும் ஒன்று தான். இன்றைக்கி நம்ம 1,50,000 ரூபாய்க்கு மாட்டை வாங்கியிருக்கிறோம்னு சொன்னால் மட்டும் நம்ம பால் விலை வந்து அவன் 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு வாங்க போகிறதில்ல. அது இன்னும் கம்மியாக தான் பால் விலை போகும். அதனால் அதுக்கு இதுக்கு சம்மதம் இல்லை. நமக்கு பிடிச்ச வேறு நம்ம கன்றுக்குட்டி வாங்கிக்கலாம். வெள்ளிக்கிழமை வந்து ஈரோடு சீனாபுரம் மாட்டு சந்தையில் நம்ம இதாட்ட தரமான மாடுகள் தமிழ்நாடு ஃபுல்லும் நம்ம எடுத்து தரோம். அது எப்படி வேணுமோ நம்ம செலக்டிவாக பார்த்து மாடு எடுத்துக்கலாங்க. வண்டி வசதி அனைத்தும் செஞ்சு தரப்படும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நேரடியாக வந்து கண்ணுகளை தெளிவாக பார்த்து கொஞ்சம் ஃப்ரீயாக பார்த்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். எக்காந்து கொண்டு யாராக இருந்தாலும் மாடு கன்று வாங்கும்போது நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு செக் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. இப்போ நம்ம ஒரு வீடியோ இப்போ நீங்கள் சில பேர் கேட்பீங்க, என்ன வர முடியாது, எங்கள் வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விடுங்க நான் பார்க்குறேன்னு. நம்ம அது வீடியோ அனுப்பும்போது ஒரு சின்ன கன்றுக்குட்டி ஒரு பெரிய கன்றுக்குட்டி கூட வீடியோவில் பார்த்தா சுமாராக தெரியும். ஒரு சுமாரான கன்றுக்குட்டி வீடியோவில் பெருசாக தெரியும். அது ஏமாறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தான் உண்டு. அது நாளைக்கு நம்ம அந்த வேலையை பண்ணி நான் பேரை கெடுத்துக்கிறதுக்கு தரவாக வந்து செக் பண்ணிட்டு வாங்குங்க. பிடிச்சா வாங்குங்க, பிடிக்கலைன்னா ஏன் வாங்கலைன்னு நம்ம கேட்க போகிறதில்ல. பிடிச்சால் மட்டும் வாங்குங்க. அதுக்கு தகுந்த எனக்கு நமக்கு உண்டானதை கொடுத்தீங்களா போதும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வாங்க, நல்லபடியாக வாங்கி தரேன். நன்றிங்க. ஈரோடு மணிகண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள். இன்னும் கருத்துக்கள் அதிகமுள்ள வீடியோக்கள் நம்ம இனி போடுவோம். பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றிங்க.